மாங்காய் மல்லி சாதம். yet another சூப்பர் காம்பினேஷன் இந்த மாங்காய் அண்ட் கொத்தமல்லி காம்போ. இதுல ஒரு அட்வான்டேஜ், வெயில் காலத்துல நம்ம மாங்காய் சேர்க்கிறப்போ ஒரு சில பேருக்கு சூட்டுனால லைட்டா கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். இத மாதிரி மாங்காவோட ஏதாவது ஒரு காம்பினேஷன் சேர்த்து பண்றப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸுக்கு ஆப்டான மாங்காய் மல்லி சாதம் பாப்போமா? அதுக்கு 2 ஆழாக்கு ரைஸ குக் பண்ணி வச்சிருக்கிறேன். பாதி கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, தண்டை மட்டும் தனியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் நல்ல புளிப்பான மாங்காவா எடுத்துக்கோங்க. இத தோல் சீவிட்டு பாதி மாங்காவை பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க, பாதி மாங்காவை துருவி வச்சுக்கோங்க. ஒரு வானல்ல சும்மா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா கொஞ்சம் பொரிஞ்சதும் 1 இன்ச்சுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நிறைய சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமா சேருங்க போரும். நிறைய ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வதக்கிட்டு இதுல கொத்தமல்லி தண்டு சேருங்க, கண்டிப்பா சேருங்க, ஏன்னா பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு எல்லாத்தையும் மிக்சில டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட கழுவி வச்ச கொத்தமல்லி, கட் பண்ணின மாங்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சுப்போம். அவ்வளவுதான். இப்ப தாளிச்சிடலாம். ஒரு வானல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுல ஒரு 2 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறம் மாறினதும் அதுல ஒரு 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் அரைச்சி வச்ச இந்த மாங்காய் மல்லி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா 1 நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டுருங்க. இந்த மசாலாக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதுல குக் பண்ணின ரைஸ் போட்டுட்டு அதுல கொஞ்சம் கருவேப்பிலை, துருவி வச்ச மாங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, என்ன வேணும்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான மாங்காய் மல்லி சாதம் ரெடி. இதுக்கு நான் தொட்டுக்க நல்ல ஸ்பைசியா கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிருக்கேன். அதோட நம்ம செஞ்ச இந்த மாங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஈஸி பண்றதுக்கு, ஆனா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ், யூ டெஃபினெட்லி லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.